இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி முதல்வர் அவர்களே வந்து சட்டமன்றத்துல ஒரு முறை ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கூட்டணி கட்சிக்காரர்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் கிரவுண்ட்ல போகுது, கொஞ்சம் மனமாச்சரியங்களா இல்லாம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிற செய்திகள்லாம் நமக்கும் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழல அது த்ரெட்டா பாக்குறாங்களா சார் டிஎம்கே அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை? த்ரெட்டா தாங்க பாக்குறாங்க, நிஜமாவே த்ரெட்டு. சரி, நீங்க ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தானே நம்ம வந்து ஃபியூச்சர் எலக்டோரல் ஆஸ்பெக்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஆமா, எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டு கிடைச்சது இதான பாயிண்ட். எஸ். அப்ப போன தேர்தல்னா 2024 தேர்தல், அதை விட கூட தான் கிடைக்கும். ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல், அது லோக்சபா தேர்தல். 2024 தேர்தலில் ஒரு 20-21% தான் அதிமுகவுக்கு ஓட்டுன்னு வச்சாலும் பிஜேபி கிட்ட ஒரு 10-11% வருது. பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. ஸோ 35%க்கு அந்த கூட்டணிக்கு பஞ்சம் இல்லைங்கிறது 2024 நிலவரப்படி. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூடும். ஏன்னா லோக்கல் கேண்டிடேட் நிச்சயமா இருக்கும். கேண்டிடேட் மெரிட் இருக்குல்ல. இன்னார் எம்எல்ஏ வரணும், இன்னார் எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்க வாக்காளர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப அதுல வந்து 5% கூடும்.